ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து தொழிற்சங்கங்கள் இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளன. பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க கூடாது, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்திற்கு மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளன. போராட்டத்தில் ஒன்றிய அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள், தபால் துறை, சுரங்கத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் பங்கேற்கின்றனர். 9.25 மணி நேரம் பர் டே வேலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை இன்றைக்கு தன்னுடைய துறை தொழிலாளர்களுக்கு விதித்திருக்கிறார்கள். இது இந்திய தொழிலாளியின் வாழ்க்கையை, இந்திய தொழிலாளியின் சமூக வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம். இந்த கோரிக்கை உள்ளிட்ட அனைத்தையும் எதிர்த்து இந்த வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. ஏஐடியூசி, சிஐடியு உள்ளிட்ட 42 சங்கங்கள் நடத்த உள்ள இந்த போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.